வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மோட்டார் பம்பில் சில சிக்கல்கள் இருக்கும். சில டைம் தண்ணி ஒழுங்காக வராது, கொஞ்சமாக வரும், இல்லைன்னா வரவே வராது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்சிமம் இந்த 2 விஷயங்களால் வர்ற பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் அடப்பு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ஆகிருக்கும். சரியா? இந்த 2 பிரச்சனைகளையும் நீங்களே ஈஸியாக சரி பண்ணிடலாம். இப்போ எப்படி சரி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த மோட்டார் பம்பில் இன்லெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்லெட், இது அவுட்லெட். இது இன்லெட் பைப். சரியா? செக்ஷன் பைப் அப்படின்னு சொல்லலாம். இது அவுட்லெட் பைப் அல்லது டெலிவரி பைப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த செக்ஷன் பைப்பு எதோட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா, டைரெக்டாக இந்த பைப்பு இப்படியே போய் டேங்கோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். எங்கே டேங்க் வச்சுருக்கீங்களோ, அதாவது அண்டர் கிரவுண்டு டேங்க், சரியா, அந்த டேங்கில் இது ஜாயிண்ட் ஆகிருக்கும். அல்லது போர்வெல்லில் இருந்து டைரெக்டாக எடுக்கிறீங்கன்னா போர்வெல்லில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்லெட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி வெளியிலே வராது, உறிஞ்சி வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னது உங்களுக்கு இன்லெட். சரியா? ஸோ இது வழியாக தண்ணி உறிஞ்சி இங்கே வந்து மோட்டாருக்குள்ளே போய் அங்கே போய் ஸ்பின் ஆகி ஃபோர்ஸ் கொடுத்து அவுட்லெட் வழியாக வெளியில் போய் உங்களுடைய மேலே உள்ள டேங்குக்கு போகும். சரியா? மேலே உள்ள டேங்குக்கு போகிறதுக்கு இந்த அவுட்லெட் பைப் வழியாக தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் இன்லெட்டில். ஓகேவா? வர்ற தண்ணி உறிஞ்சி உள்ள மோட்டருக்குள்ளே போகணும், உள்ள அந்த இம்பலருக்கு உள்ளே போகணும். போனால் தானே தண்ணியை பம்ப் பண்ண முடியும். போகாமலே இங்கேயே அடப்பு இருக்கும். சரியா? இந்த 2 போல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கலட்டணும். இதுக்கு 12 to 13 அந்த ஸ்பேனர் இருந்தாலே போதும். அந்த ஸ்பேனரை வச்சு நீங்கள் இந்த 2 போல்ட்டையும் கலட்டினீங்க அப்படின்னா இந்த பார்ட் அப்படியே வெளியில் துண்டாக வந்துடும். சரியா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷர் மாதிரி போட்டிருக்காங்களா, இதுக்கு கீழே ஒரு ஃபில்டர் இருக்கும். சரியா? அந்த ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். அதில் ஃபுல்லாகவே அந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கும். ஃபுல்லாக அடைச்சிருந்தா தண்ணி வராது. சரியா? தண்ணி உள்ளவே போகாது, செக்ஷன் பண்ணியே உங்களுக்கு தண்ணி வராது. சரியா? அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுபோக இந்த பைப்பு உடைய டயாமீட்டரில் இங்கேயுமே நீங்கள் அடப்பு, அதாவது அந்த தூசுகளாக அடைஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வாட்டரில் போட்டு கழுவினாலே க்ளீன் ஆகிடும். சரியா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது ஏர்லாக் ஆகிருக்கும். ஏர்லாக் அப்படின்னா இந்த இன்லெட் பைப்லேயே ஏர்லாக் எங்கேயாவது ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வராது. சரியா? ஏர்லாக் அப்படின்னா ஏர் போயிட்டு அப்படியே நிறைய இடத்துல ஃபில் ஆகிருக்கும். ஸோ தண்ணி வர்றது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரைம் பண்ணணும். அதுக்கு இந்த அவுட்லெட் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லெட் பைப்பு, அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் அவுட்லெட் பைப்பு இங்கே தண்ணி உள்ளே போய் ஸ்பின் ஆகி இதில் வரும். சரியா? இதில் வந்து அவுட்லெட் இப்படி போகும். சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும். மேனுவலாக இந்த பைப்பை திறந்து, இது மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை திறந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நிறைய அளவுக்கு ஊற்றணும். தண்ணி ஊற்ற தண்ணி போய்கிட்டு இருக்குன்னா ஏர்லாக் இருந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நிறைஞ்ச உடனேயும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பம்பு க்ளீனாகவே ஒர்க் ஆகும். அப்பயும் ஒர்க் ஆகலையா, ஒரு தடவை போடும்போது ஒர்க் ஆகலையா, 2 தடவை ப்ரைம் பண்ணுங்கள். 2 தடவை தண்ணி அதில் ஃபில்லாக பண்ணிவிட்டு அடைச்சிட்டு பம்பை போட்டு விடுங்க. உங்களுக்கு ஈஸியாக எந்த சிக்கலும் இல்லாமல் தண்ணி வெளியில் வரும். ஓகேவா? இந்த 2 மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் இருந்து நீங்களே சரி பண்ணிடலாம். திடீர்னு பம்பில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 2 மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? அதை தவிர்த்து வேறு ஏதாவது கோளாறுனா உங்களுக்கு பம்பே ஒர்க் ஆகாது, அதோட சவுண்டே வித்தியாசமாக இருக்கும். அதுபோக சில டைம் ஒர்க் ஆகாது, இல்லை இந்த கண்டென்சர் போயிருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், காயில் போயிருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கும்போது நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இல்லை சர்வீஸ் மேலே கால் பண்ணி வர சொல்லி நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான 2 சின்ன விஷயங்களுக்கு
நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.